Hello friends, welcome back to our two videos. So நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா போற எல்லா வீடியோ வந்துட்டு நான் மொபைல்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். மொபைல்ல ஷூட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் கிரீன் ஸ்கிரீன் இருக்கு. சோ அந்த கிரீன் ஸ்கிரீன் ரிமூவ் பண்ணி எனக்கு ஏத்த மாதிரி பேக்ரவுண்ட் போட்டு நான் வீடியோ போட்டுருப்பேன். சோ இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கேமரால ஷூட் பண்ணலாம்னு இருக்கோம். சோ நான் அதுக்கு வேண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு Canon 200D Mark II வந்து வாங்கியிருக்கோம். சோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா Canon 200 Mark II வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணிட்டு சோ நான் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இருக்கு அப்படின்னு எல்லாமே இதுல இருந்து பார்க்கலாம். சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் யூஸ் ஆச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழ இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பட்டன் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் வந்து காட்டும். அதுல ஆல்னு செலக்ட் பண்ணா நம்ம போற நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிட்டு உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ கைஸ் இதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த Canon 200D வர பாக்ஸ். சோ நமக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா EOS 200D சொல்லி கொடுத்துருக்காங்க. சைடுல வந்து நமக்கு இமேஜ் வந்து காட்டுது. ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணலாம். நம்ம பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புக்லெட்ஸ் எல்லாம் இருக்கும். சோ இது நானே வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து அரேஞ்ச் பண்ணது. சோ அதனால வந்துட்டு உள்ளதா இருந்துச்சு. சோ நம்ம வந்து மறுபடியும் அரேஞ்ச் பண்ணேன். சோ நமக்கு எடுத்தோடனே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா புக்லெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சோ கண்டிப்பா யாரும் படிக்க போறது இல்ல, ஜஸ்ட் நம்ம அப்படியே வச்சிடலாம். தென் அதுக்கப்புறம் சின்ன ஒரு இமேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க, image.canon அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதையும் நமக்கு சைட்ல வச்சிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு புக்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. சோ அந்த புக்லெட்டையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து வச்சிடலாம். சோ இந்த மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யூசர் மேனுவல் நிறைய கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த Canon பேட்டரி வந்து சார்ஜ் பண்றதுக்கான ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இந்த ஒயர் நம்ம பிளக் பண்ணி தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனி இன்னொன்னு கொடுத்துருக்காங்க, சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி. சோ இந்த சின்ன பாக்ஸ்ல தான் நம்மளோட பேட்டரி வந்து உள்ள வைக்கணும். உள்ள வச்சு நம்ம சார்ஜ் வந்து அந்த கொடுத்த ஒயர்ல வந்து நம்ம சார்ஜிங் வந்து பண்ணணும். அதுக்கு அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. சோ நமக்கு கையில் எடுக்கும்போது அந்த அளவுக்கு வெயிட்டே வந்து கிடையாது. சுத்தமா நமக்கு வந்து லைட் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இப்போ தள்ளி வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல நமக்கு டிஃபால்ட்டா வர கிட் லென்ஸ். சோ இது வந்துட்டு 82x55mm கான லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதையும் நம்ம சாம்பிள் ஃபுட்டேஜ்ல அப்புறமேல் பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜூம் லென்ஸும் சேர்ந்தே வந்து வாங்கணும். சோ அதனால வந்து இது உள்ள கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 55x250mm கான இது. ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஜூம் பண்ணி எடுப்பீங்க அப்படின்னு இந்த ஜூம் லென்ஸ் நீ கூடவே வாங்குறது பெஸ்ட். நம்ம பாக்ஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் இருந்துச்சு. சோ இப்போ இந்த கேமரா வந்து ஓபன் பண்ணிட்டு நமக்கு என்னென்ன போர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேமரா. சோ ஃப்ரண்ட்லயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. சோ இந்த டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல்லான டச் கண்ட்ரோல் டிஸ்பிளே தான். டிஸ்பிளே நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஃபிளிப் வந்து பண்ணிக்க முடியும். சோ ஃபிளிப் பண்ணிட்டு நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ட்ரைபாட் வந்து மவுண்ட் பண்ணிட்டு சோ நம்மளே வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து எடுத்துக்க முடியும். சோ யாரோட உதவி வந்து தேவை கிடையாது. ஜஸ்ட் நம்ம ட்ரைபாட்ல மவுண்ட் பண்றோம். டிஸ்பிளே வந்து நம்ம ஃப்ரண்ட்ல தெரியுது ரெக்கார்ட் ஆகுதா ஆகலையான்னு சொல்லிட்டு. சோ அது மூலமா நம்ம பாத்துக்க முடியும் வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா ரெக்கார்ட் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. அந்த கேப் ரிமூவ் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுல லென்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும். சோ அது லென்ஸ் அட்டாச் பண்ணா நம்ம அப்புறம் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் மேலே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஆர் ஆஃப் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மோட் எல்லாம் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நீங்க ஒரு பேசிக் யூஸரா இருந்தா கண்டிப்பா ஆட்டோ ஃபோக்கஸ் வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அதையும் வந்து எல்லாமே பண்ணிக்கும். மேனுவல் கண்ட்ரோல் கொஞ்சம் ரிஸ்க் அது. அதுக்கப்புறம் நமக்கு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாஷ் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. சோ அதை நீங்க வந்து ரொம்ப ஈஸியா வந்து எடுத்துக்க முடியும். போட்டோ எடுக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பட்டன். நீங்க வந்து போட்டோ எடுக்கும்போது ஜஸ்ட் வந்து சிங்கிள் டேப் வந்து பண்ணீங்கன்னா ஃபோக்கஸ் வந்து ஆகும். இதே லாங் பிரஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து போட்டோ வந்து எடுத்துரும். சோ அதுக்கு வேண்டிய வந்து இந்த பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரைபாட் வந்து மவுண்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ நம்ம ஈஸியா வந்து ட்ரைபாட் மவுண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு இந்த பக்கம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி அதுக்கப்புறம் SD கார்டு போடுறதுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதுல நமக்கு SD கார்டு வந்து பாத்தீங்கன்னா வரவே இல்லை. நம்ம தான் வந்து தனியா வந்து அமௌண்ட் கொடுத்து வாங்கணும். சோ இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி இருக்கு. சோ இந்த பேட்டரி நம்ம இதுக்குள்ள தான் போடணும். அதுக்கப்புறம் நமக்கு SD கார்டு வந்து நான் தனியா வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். சோ அதுக்கான வீடியோ வந்து டெடிகேட்டான வீடியோ வந்து போட்டிருக்கோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மைக் வந்து இன்புட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ அது மூலம் கனெக்ட் பண்ணி நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். சோ இந்த இடத்துல நமக்கு வந்து சின்னதா ஒன்று கொடுத்துருக்காங்க. சோ இது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம போட்டோ வந்து எடுக்கும்போது இப்படி ஜஸ்ட் இப்படி வச்சு பார்க்கலாம். அது உங்களுக்கு அது பார்க்க பிடிக்கல அப்படின்னு நினைச்சா ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கு. சோ இங்க நீங்க வந்து பார்க்கலாம். இந்த பட்டன் நீங்க பிரஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா டிஸ்பிளேல வந்து மிரர் வந்து வந்துடும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நீங்க போட்டோ எடுக்கும்போது இதுல வந்து பாக்குறதா இருக்கும். இதுல எனக்கு பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல அந்த பட்டன் இருக்கு. சோ இந்த பட்டன் இது அந்த ரெக்கார்ட் பட்டன் பஸ் நீங்க ஜஸ்ட் டேப் பண்ணா போதும் உங்களோட ஸ்கிரீன் இந்த பக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்துக்கலாம். சோ போட்டோக்கு மட்டும் தான் இருக்காது, வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா டிஸ்பிளே வந்து பாத்துக்க முடியும். அதுக்கப்புறம் சென்டர்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அந்த பிளே பண்ற பட்டன் கொடுத்து நம்ம என்னென்ன வீடியோ வந்து நம்ம எடுத்திருந்தோமோ அது எல்லாமே வந்து ஈஸியா வந்து பாத்துக்க முடியும். அப்புறம் லெஃப்ட் ரைட் பார்த்து நம்மளால வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டோம் எல்லாமே முடிஞ்சு அப்படின்னு நினைச்சா நம்ம அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சென்சார் கிளீனிங் வரும். ஜஸ்ட் நீங்க டேப் பண்ணிட்டு வச்சிடலாம். சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கான ஒரு போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேமரா லென்ஸ் வந்து எப்படி அட்டாச் பண்றது அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு டெமோ வந்து பார்க்கலாம். நீங்க டிஃபால்ட்டா கேமரா வந்து வாங்கும்போது உங்களுக்கு இந்த லென்ஸ் தான் கொடுப்பாங்க, 82-55mm லென்ஸ். சோ இதை நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபிட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கேப் வந்து ரிமூவ் பண்ணலாம். கேப் ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு இந்த கேமரால வந்து பாத்தீங்கன்னா சின்னதா வந்து ஒரு ஒயிட் கலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க.
அது நமக்கு அந்த லென்ஸ்லயும் வந்து அதே சேம் வந்து ஒயிட் இருக்கும். ஜஸ்ட் நீங்க அதை கரெக்டா வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு திருப்பினீங்களா போதும், ஒரு டிக் அப்படின்னு சவுண்ட் கேட்கும். அந்த டிக் சவுண்ட் கேட்டுச்சுன்னா ஓகே பர்ஃபெக்டா வந்து நமக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்க அதை வச்சு நீங்க ஜூம் வந்து பண்ணிக்க முடியும். அந்த ரொட்டேட் வந்து நீங்க திருப்பினீங்கன்னா லென்ஸ் வந்து ஜூம் ஆகும். ஸோ அது மூலமா நம்ம ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தா ஜூம் பண்ணி போட்டோ வந்து எடுத்துக்க முடியும். ஓகே, இப்போ வந்து பாக்குறீங்க. ஸோ நமக்கு வந்து பணம் எப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நமக்கு டிஸ்பிளே நமக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன மோட்ல இருக்கு எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் மேல வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி இருக்கு. இந்த Canon 200D Mark II நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 4K சப்போர்ட் வந்து இருக்கு. இந்த 4K நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராப்பாய் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு என்னன்னு தெரியல. நமக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கியூன்னு இருக்கும். அந்த கியூ கிளிக் பண்ணி நம்மளால வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி நமங்களே செட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இதுல 1080p 50 frames per second இருக்கு. அதுக்கப்புறம் 1080p 25 frames per second இருக்கு. அப்புறம் HD+ கூட வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு இது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் குவாலிட்டி வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த குவாலிட்டி வந்து வேணுமோ அதை செட் பண்ணி நீங்க வந்து ஃபுட்டேஜ் எடுத்துக்க முடியும். மேல வந்து 10 மெனு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெனு கிளிக் பண்ணி நம்ம எல்லா செட்டிங்ஸ் எல்லாம் பூந்து விளாடலாம். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கேமரோட ரொம்ப பிகினரே. ஸோ இதுக்கு முன்னாடி DSLR யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ நான் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஒர்க் செட்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு அந்த செட்டிங்ஸ் பத்தி அவ்வளோக்கா தெரியல. ஸோ ஒன்ஸ் நான் ஃபுல் ரிவ்யூ போடும்போது கண்டிப்பா இப்போ நான் ஃபுல்லா நோண்டி பார்த்துருப்பேன். அப்போ உங்களுக்கு வந்து சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 85x55 லென்ஸ் போட்டோம். ஸோ அதே மாதிரி அந்த 250mm லென்ஸ் போட்டு எந்த அளவுக்கு ஜூம் இருக்கு அப்படின்னு சும்மா ஒன்று காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ நம்ம அந்த லென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் 25x250mm லென்ஸ். இது அந்த ஒயிட் கலருக்கு நேரம் இருக்கிற மாதிரி வச்சு திருப்பினீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிரும். வந்து பாருங்க, நம்ம சும்மா வந்துட்டு இந்த லென்ஸை போட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி பாக்குறோம். உங்களுக்கு அந்த டிஸ்பிளேலே தெரிஞ்சிருக்கும் இது எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து போன செம்மையா வந்து ஜூம் பண்ணுது. ஸோ ஜூம் பண்ணும்போது நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரா வந்திருக்கு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து போன ரொம்ப தூரமா இருக்கு. பட் நமக்கு டிஸ்பிளேல பார்க்கும்போது ரொம்ப நீட்டா இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Canon 200D அன்பாக்சிங். இதுல நமக்கு வந்து போன ஒரு சில சாம்பிள் ஃபுட்டேஜ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அது இப்போ வந்து பாருங்க. சோ கைஸ், இந்த கேமராவோட ஃபைனல் கன்க்ளூஷன் சொல்லலாம். இதை நான் எவ்வளவுக்கு வாங்கியிருந்தேன் வந்து பாத்தீங்கன்னா 61,000 வந்து வாங்கியிருந்தோம். சோ இதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 லென்ஸோட சேர்ந்து அந்த ஜூம் லென்ஸோட சேர்த்து உங்களுக்கு அந்த ஜூம் லென்ஸ் வேண்டாம் அப்படின்னு வச்சா ஒரு 51 அந்த மாதிரி வந்து கிடைக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா அமேசான்ல வந்துட்டு 53,000 வந்து சேல்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பிளிப்கார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 52,000 செட் ஆகுது. ஸோ சிங்கிள் கிட் இது. அதுக்கப்புறம் அந்த ஜூம் லென்ஸ் தனியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரைஸ் வந்து ஆகும். ஸோ கரெக்டா இப்போ நான் பார்த்த அந்த லென்ஸ் அந்த ஜூம் லென்ஸோட காட்ட மாட்டேங்குது. இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், நீங்க செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வாங்காம ஆஃப்லைன் ஸ்டோர்ல வந்து வாங்க. ஏன்னா தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 61 வாங்கியிருந்தேன், இன்னொருத்தர் வந்து 58 வந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஆஃப்லைன் ஸ்டோர்ல வந்து கேட்டு பாருங்க. ஸோ பிரைஸ் வந்து ரொம்ப கம்மி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் Mark 1 வந்து வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா Mark 1 விட Mark 2 கொஞ்சம் இம்ப்ரூவ் வந்து இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு Digic 7 யூஸ் பண்ணாங்க, Digic 8 யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 4K இல்ல 4K இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். இல்ல எனக்கு Mark 1 போதும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு கேட்டு பாருங்க, அதே வந்து வாங்கிக்கலாம். ஆனா உங்களுக்கு Mark 1 இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Mark 1 வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Mark 1 பெஸ்டா இருக்கும். பட் எனக்கு கொஞ்சம் ஃபியூச்சரா வேணும், ஸோ கொஞ்சம் அப்கிரேட் பண்ற மாதிரி. ஏன்னா அது 2017 வந்துச்சு, 2019 வந்திருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லி நீங்களே சூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம அமேசான் பிளிப்கார்ட்ல வந்து வாங்கும்போது ஒவ்வொரு செல்லும் நமக்கு ஒவ்வொரு மாதிரி தராங்க. ஒவ்வொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வாங்கும்போது பேக் வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க, இல்ல வந்து SD கார்டு ஃப்ரீயா கொடுப்பாங்க. ஸோ எனக்கு வந்து பணம் ரெண்டுமே வந்து கிடைக்கல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அமேசானோட இந்த நான் அப்ப வந்து பார்க்கும்போது 63,000 இருந்துச்சு. ஸோ ஆனா வந்து எனக்கு நான் வாங்கும்போது 61 இருந்துச்சு. ஸோ அந்த ஃப்ரீக்கான கரெக்டா அமௌண்ட் வந்து போயிடுச்சு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பேக் SD கார்டு ரெண்டையும் வந்து தனியாக தான் வாங்கினேன். ஸோ ரெண்டுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அன்பாக்சிங் சொல்ல மாட்டோம். ஸோ இது நமக்கு வந்து பண்ணக்கூடிய இருந்துச்சு. ஸோ நம்ம கழுத்துல போட்டு ஜாலியாக நம்ம ஒரு சேஃப்டிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து ரைட் வெயிட்டா இருக்கு. ஸோ வந்து ஒரு கையில் ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமானது, ஸோ இதுல ஃபிளிப் டிஸ்பிளே வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இந்த டிஸ்பிளே திருப்பிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே திருப்பிட்டு உங்க டிஸ்பிளே வந்து நீங்களே பார்த்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் சைட்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மைக் வந்து இன்புட் பண்றதா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதுல நார்மலா வர மைக் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியா இல்ல. நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு மைக் யூஸ் பண்ணும்போது ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. ஸோ நம்ம டேரக்டா வந்து இந்த கேமராலேயே பிளக் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் இதுல நமக்கு வந்து 24.1 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டியூயல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஆப்ஜெக்ட்ல ஜூம் பண்ணும்போது அந்த ஃபோக்கஸிங் டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. எக்ஸாம்பிள் நீங்க இப்போ இந்த கேமரா வந்து கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த கேமரா வந்து ஃபோக்கஸ் ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. அப்புறம் நீங்க அந்த ஜூம் லென்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணா கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தி ஆகும். நீங்க ஜூம் லென்ஸ் எனக்கு இப்ப தேவையில்லை, அதனால சிங்கிள் கிட்டே போதும் அப்படின்னு வச்சீங்கன்னா அது ஓகே தான். பட் இல்ல எனக்கு ஃபியூச்சர் வந்து அப்கிரேட் பண்ணணும், அப்ப எனக்கு லென்ஸ் வேணும் அப்படின்னு வச்சோம்னா அதை நம்ம வாங்கும்போது ஒரு 5,000 to 6,000 பிரைஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு அந்த ஜூம் லென்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வச்சீங்கன்னா நீங்க அந்த பிஃபோர் அந்த வாங்கும் போதே வந்துட்டு வாங்கிக்கோங்க.
நமக்கு 2 லென்ஸ் இதுக்கு அப்புறம் ஒரு கேமராவோட வரும். அதை நீங்க வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். ஒரு 5000 to 6000 சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்மளும் அதே தான் சரி ஓகே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் வாங்கிட்டோம். பேட்டரி பேக்கப் வந்து எப்படி இருக்குன்னா, நான் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு நான் ஒரு 3 மணி நேரம் கிட்ட வந்து எடுத்துட்டு இருந்தேன். அப்படி கொஞ்சம் ஆஃப் பண்ணி ஒரு கரெக்டா வந்து எடுத்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து நான் அந்த அளவுக்கு வந்து ஒரு 0.% கொஞ்சம் பேட்டரி கூட அப்ப இருந்துச்சு. சோ பேட்டரி லைஃப் வந்து இப்போ நல்லா தான் இருக்கு. சோ எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டு ஃபுல் ரிவ்யூல வந்து நான் கண்டிப்பா சொல்றேன். சோ நம்ம எடுத்தோடனே ஒன்றும் சொல்ல முடியாது, எல்லாமே யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்ல முடியும். சோ இப்போதைக்கு இந்த கேமரா வாங்கி வந்து பாருங்க 1 மந்த் ஆச்சு. சோ அந்த 1 மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணதா இந்த இது. சோ அதனால சொல்றேன். சோ முடிஞ்சா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் யூஸ் பண்ணிட்டு கண்டிப்பா ஃபுல் ரிவ்யூ வந்து அப்லோட் பண்றோம். அதுக்கப்புறம் இது வேணும் அப்படின்னு வச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வர நம்ம லோகோ கிளிக் பண்ணி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சைடில் வர 2 வீடியோ நீங்க பார்க்கலன்னா பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ அவ்வளவுதான். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.